அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் அவர். தன் தாயின் பிறந்த நாளுக்கு பரிசளிக்க ஒரு பெரிய கடையின் முன் தன் காரை நிறுத்துகிறார். பிரபலமான பூக்கடை அது. எவ்வளவு விலை சார் இது? $250. இதைவிட அருமையான பூ காண்பிக்க முடியுமா? வந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் என கடைக்காரருக்கு தெரிகிறது. இது ஆர்கிட் வகை பூ, மிக அருமையாக இருக்கும். ஒரு வாரம் வரை வாடாது. $500. சரி, இதையே பேக் செய்யுங்க. உங்களிடம் கொரியர் சர்வீஸ் இருக்கா? கொரியர் சர்வீஸும் செய்கிறோம். அதற்கு ஒரு $100 ஆகும். வேண்டாம், இந்த பூங்கொத்து இன்று என் தாயிடம் போய் சேர வேண்டும். இன்று என் தாயின் பிறந்த நாள். கொரியர் சர்வீஸ் பல காரணங்களுக்காக தாமதமாகலாம். எனக்கு இன்றே போகணும். ஒன்று செய்யுங்க, ஒரு காரும் டிரைவரும் ஏற்பாடு செய்து இந்த பூங்கொத்தை இன்றே என் தாயிடம் இந்த அட்ரஸில் சேர்த்துடுங்க. ஓகே சார், இப்பவே ஏற்பாடு செய்கிறேன். இன்றே போய் சேர்ந்துவிடும். அதற்கும் சேர்த்து $500. நோ ப்ராப்ளம். பணத்தையும் அம்மாவின் வீட்டு அட்ரஸ் கொடுத்து விட்டு நகர்ந்தார் அந்த பணக்காரர். மனம் முழுக்க மகிழ்ச்சி. தன் பிஸி நேரத்திலும் தன் அம்மாவின் பிறந்த நாளை மறக்காமல் பூங்கொத்து அனுப்பி விடுகிறோம் என சந்தோஷத்துடன் தன் காரில் ஏற போக ஒரு சின்ன சிறுமி, ஒரு 5-6 வயது இருக்கும், அழுதபடி இருக்கிறாள். குழந்தை, ஏன் அழற? அங்கிள், எனக்கு $1 பணம் தர முடியுமா? ஓகே, $1 தானே, தரேன். எதற்கு பணம்? ஏன் அழுகிறாய்? ஏதாவது தொலைத்து விட்டாயா? நோ அங்கிள், எங்க அம்மாவின் பிறந்த நாள் அங்கிள். என்று நான் வருடம் அம்மாவின் பர்த்டேக்கு அம்மாவுக்கு பிடித்த ஒரு ரோஜா பூ வாங்கி தருவேன். என்னிடம் பணம் இல்லை. நீங்க $1 கொடுத்தால் ஒரு ரோஜா பூ வாங்கி அம்மாவிற்கு கொடுப்பேன். அம்மா எனக்காக வெயிட்டிங். பிளீஸ் அங்கிள், $1 தர முடியுமா? பாவம், ஏழை பெண் அவள். $1 என்னம்மா, $10 தரேன், எடுத்துக்கோ. வேண்டாம் அங்கிள், ஒரே $1 போதும் என $1 மட்டும் எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தாள் அச்சிறுமி. ஏதோ சாக்லேட் வாங்கதான் அப்படி $1 கேட்கிறாளோ என நினைத்து அந்த பணக்காரர் மெதுவாக காரை அவள் செல்லும் இடம் நோக்கி செலுத்த சொன்னார் டிரைவரிடம். ஒரு சின்ன பூக்கடையில் $1 கொடுத்து ஒரு சிகப்பு ரோஜா பூ வாங்க கடைக்காரர் அதை அழகாக பேக் செய்து கொடுக்கிறார். மிகுந்த சந்தோஷத்துடன் அச்சிறுமி பூவை எடுத்தபடி ஓட, அச்சிறுமி எங்கு போகிறாள், எந்த வீடு, தாய் யார் என அறிய டிரைவரிடம் காரை சிறுமியின் பின்னால் போக சொல்லுகிறார். சிறுமி பல தெருக்களை கடந்து ஓடுகிறாள். அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்கிறது கார். பல வளைவுகளை, தெருக்களை கடந்து ஓடும் அவள் போய் நிற்கும் இடம் சமாதி. ஒரு கல்லறையின் அருகில் போய் நின்று ரோஜா பூவை வைத்து, அம்மா, ஹாப்பி பர்த்டே, உனக்கு மிக பிடித்த ரோஜா பூ நான் வாங்கிட்டு வந்துட்டேமா என கூறி அம்மாவின் கல்லறையில் வணங்கி முத்தமிட பார்த்து கொண்டிருந்த பணக்காரரின் கண்களில் கரகரவென நீர் சுரந்தது. சார், மீட்டிங்க்கு நேரமாச்சு. டிரைவர் அவசரப்படுத்த கண்ணை துடைத்தபடி அவசரமாக காரில் ஏறி கடைக்கு போய் தான் வாங்கி வைத்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு வண்டியை வீட்டிற்கு விடு என சொன்னார். பெரிய கார் தன் வீட்டின் முன் நிற்பதை பார்த்த 92 வயதுடைய தாய் கண்ணை சுருக்கி யாரது என பார்க்க, அம்மா என அழைத்தபடி பூங்கொத்தை கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா என காலில் விழுந்த மகனை ஆறத் தழுவிய தாய், உனக்கு இருக்கும் எக்கச்சக்க வேலையில் ஏன்பா நீ வந்த? அம்மா, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என ஒரு சிறுமியிடம் நான் கற்றேன். உயிரோடு இல்லாத தன் தாய்க்கு அச்சிறுமி எப்படி பூங்கொத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினால் நிகழ்ந்து விட்டேன். ஆனால் நான் அச்சிறுமியின் மூலமாக அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என அறிந்தேன். உயிரோடு இருக்கும் என் தாய்க்கு நேரில் வந்து பார்த்து வாழ்த்து பெறுவதை விட பெரும்பாக்கியம் எனக்கு ஏது? மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் அத்தாய். தாய் தந்தை இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை, அன்பை வாரி வழங்க தவறாதீர்கள். அன்பை வெளிப்படுத்த மறக்காதீர்கள். உங்கள் பண்பின் அன்பை நினைத்து மகிழ்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் தாயின் கண்களில் இருந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். எல்லா தாய்க்கும் தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சி, உயர்வு என்றும் சந்தோஷம். சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் எல்லா தாயின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தான் சுரக்கும். ஒரு பெண் தனது தாயை பற்றி எழுதியது. பிளீஸ் என்று ஒத்த வார்த்தை சொன்னாலே உருகி கரைந்து விடுவார் என் அப்பா. ஆனால் அம்மா அப்படி இல்லை. இரும்பு மனுஷி. ஒரு காரியத்தை அவரிடம் சாதித்துக் கொள்வது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. மண்டியிட வேண்டும், கெஞ்ச வேண்டும், மிஞ்ச வேண்டும். அப்பா வரும் வரை தூங்காமல் காத்திருந்து புகார் சொல்ல வேண்டும். எதுக்குமே மசிய மாட்டார்.
கோபம் தலைக்கேறி அழுது புலம்புவதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? கடைசியில் தான் தெரியும், நான் விரும்பியது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருந்திருக்கும். இப்படி அம்மாவின் பல கண்டிப்புகளும் திட்டுகளும் என்னை மீட்கவே செய்தது. பிரமிப்பின் நீளம். வசவுகள் எல்லாமே எனக்கு தடுப்பு வேலிகளாவே இருந்திருக்கிறது. இறுதியில் தோற்று போனது ஒன்றுக்கும் உதவாத என் பிடிவாதமாகத்தான் இருந்திருக்கிறது. கிச்சனில் அம்மா வியர்க்க விறுவிறுக்க எங்களுக்காக சுயமரியாதையை தொலைத்து நின்றிருந்த தருணங்கள் ஏராளம். துணி காயப்போடு, பீரோவை அடுக்கிவை, மத்தியானத்தில் தூங்காதே, எப்ப பாரு என்ன டிவி, புக் எடுத்து படி, வீட்டு வேலை செய், கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன நினைப்பாங்க, சரியா வளர்க்கலன்னு என்ன திட்ட மாட்டாங்களா என்று நை நை. புகைச்சல் காதில் விழும் பொழுதெல்லாம் உச்சத்தின் எரிச்சலுக்கு என்னை இட்டு சென்றது. இன்று சாம்பார் சூப்பர், வத்த குழம்பு சூப்பர் என்று அடுத்தவர் என்னை பாராட்டும் போதுதான் அந்த குடைச்சலின் பெருமை துளிர்த்து எட்டி எட்டி பார்த்தது. மெல்ல என் மரமண்டைக்கு விஷயம் ஏற ஆரம்பித்தது. இதிலும் நான் தான் தோற்று போனேன். இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கல் நெஞ்சம் இருக்கக்கூடாது. அப்போதுதான் நூடுல்ஸ் வந்த புதிது. அதன் மீது அப்படி ஒரு பிரியம் வந்து விட்டது. ஒரு நாள் அதை வாங்கி சாப்பிட 5 ரூபாய் கேட்டால் கூட என் அம்மா கரார்தான். தர முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டார். உங்க சமையல் வெறுப்பா இருக்குமா, நூடுல்ஸ் தான் வேணும் என்று அழுதாலும் ஒரு பதிலும் அங்கு வரவே வராது. 5 ரூபாய் தராத அம்மா எல்லாம் ஒரு அம்மாவா என்று நொந்து போய் அழுதபடியே அன்று தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை தூங்கி எழுந்தால் வீட்டுக்கு வந்த பாத்திர வியாபாரியுடன் அம்மா பேசிக் கொண்டிருந்தார். அந்த வியாபாரி கையிலும் சுற்றிலும் புது புது பாத்திரங்கள் கண்ணை கூசின. ஆமா, எல்லா பாத்திரத்திலையும் என் பொண்ணு பேர் பெருசா பொறிச்சிடுங்க, செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்று வரை ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடித்தாலும் அதில் உள்ள என் பெயர் என்னை குத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, இப்போது வரை நூடுல்ஸ் சாப்பிடும் எண்ணமும் எனக்கு வரவே இல்லை. இந்த விஷயத்திலும் நான் தான் தோற்று போனேன். ஓயாத குடைச்சல், எப்பவுமே திட்டு, எப்பவுமே ஒரு அட்வைஸ், எதுக்கெடுத்தாலும் ஒரு பிளாஷ்பேக். அம்மா எப்பவுமே இப்படித்தானோ என்ற நினைப்பு இளம் வயதில் வந்தபடியே இருந்தது. நான் பிரசவ வார்டில் இருந்த போது அம்மா என்று எத்தனை முறை கூப்பிட்டு இருப்பேன் என்றே தெரியாது. குழந்தையை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்ததும் அவர் ஒரு நிமிடம் சும்மா இல்லையே, இத சாப்பிடு, அதை சாப்பிடாத, இத குடி, இப்படி திரும்பு, அப்படி படு, குழந்தையை இப்படி பிடிச்சு தூக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவ்வளவு காலம் இல்லாமல் அம்மாவின் வயிற்றில் தழும்புகள், வடுக்களை அப்போதுதான் பார்த்தேன். பிரசவ போரில் நான் தந்த பரிசு போலும். நடுமண்டையில் சுரீர் என்று எனக்கு உரைத்தது. அம்மா எப்பவும் போலதான் இருக்கிறார், நான் தான் ஒவ்வொன்றிற்கும் எரிச்சல், குடைச்சல் என டிசைனாக பெயர் வைத்துக் கொண்டு இருந்திருக்கிறேன் என்று. இப்போதும் நான் தான் தோற்றேன். என் மகள் குட்டி தேவதை போலவே இருப்பாள் என்று கற்பனை செய்து கொண்டு தையல் மிஷினில் கைத்தறி துணியில் பாவாடை தைத்து உடுத்தி அழகு பார்க்கும் போது கூட எனக்கு கண்ணில் பட்டது என்னவோ அதில் தொங்கிக் கொண்டும் ஒட்டி கொண்டும் இருந்த கலர் நூல்கள் தான். இந்த ட்ரெஸ் நல்லா இல்லமா, நூல் நூலா தொங்குது, இத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் செய்வாங்கன்னு தைத்த 2 நிமிஷத்திலேயே கலற்றி முகத்தில் எரிந்த நிகழ்வின் காலம் உருண்டாலும் இன்னமும் வலித்து கொண்டே இருக்கிறது. இவ்வளோ பெரிய பெண்ணாகியும் இன்னும் ரிப்பன் வைத்து சட பின்னிக்க தெரியலையா என்ற அம்மா திட்டிய அதே வார்த்தைகளை இன்று என் மகளிடம் என்னையும் அறியாமல் சொல்வது வியப்பாக உள்ளது. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என் அம்மா! இந்த விஷயத்திலும் நான் தான் தோற்று நிற்கிறேன். ஏனோ தெரியவில்லை, என்னை பார்க்கும் போதெல்லாம் ஓயாமல் சொல்லும் பொய், ஏன் இப்படி இழைச்சிட்ட, ஏன் இப்படி கருத்து போயிட்ட என்பதுதான். தட்டில் சட்னி மீதம் இருக்கிறது பாரு, அதுக்காக இன்னும் ஒரே ஒரு தோசை என்று சாக்கு சொல்லி சுட சுட சுட்டு போடும் அலாதியே இன்றும் தனி அழகுதான். சாப்பிட்டு முடித்த பிறகுதான் தெரியும் சட்னியை முன்கூட்டியே தட்டில் அதிகமாக ஏன் வைத்தார் என்று. அந்த அன்பின் சூட்சுமம் கூட தெரியாமல் அப்போதும் நான் தான் தோற்று நிற்பேன். எத்தனை விஷயத்திலும் நான் இப்படி தோற்றுக்கொண்டே இருப்பேனோ தெரியாது. இந்த தொடர் தோல்வி எனக்கு பிடித்திருக்கிறது. காரணம், என் அம்மா சளைக்காமல் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பதால். உலகின் தலை சிறந்த முதல் தியாகி அம்மா மட்டுமே. சொக்கி போகும் முதல் உலக அழகிகளும் இவர்களே. உலகின் மிகப்பெரிய பொருளாதார மேதையுமே அம்மா மட்டுமே. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துயரங்கள், எத்தனை வழிகள் வந்தால் என்ன, உலக உருண்டையில் கலந்துவிட்ட இந்த தாய்மையானது அனைத்தையும் புரட்டி போட்டுக் கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்கும். எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.